لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம், குர்ஆனினுடைய சின்ன சின்ன வரலாறுகள், குறிப்பாக பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமுதாயத்தினருடைய வரலாறுகள் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை தருது. அல்லாஹு தஆலாவும் குர்ஆனில் இதை அடிக்கடி தொடர்ந்து சொல்லிட்டு வரும். அதில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிஸ்ர் நாட்டினுடைய ஆட்சியை கொடுத்து அவர்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ஷாம் நகரத்தில் இருக்கிறாங்க. அந்த ஷாம் தேசத்திலிருந்து அவர்களை என்ன செஞ்சாங்க, மிஸ்ருக்கு வர வச்சுட்டாங்க. இப்போது அவர்கள் மொத்தமாக குடும்பத்தோடு இங்கே வந்து இங்கே அவர்களுடைய சந்ததிகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படியே காலம் செல்ல செல்ல என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த குறைபாடுனால என்னாச்சு, ஒரு கட்டத்தில் இவர்களுடைய ஆட்சி போய் அதே நாட்டில் மிஸ்ருடைய நாட்டில் அரசர்களாக இருந்தவர்கள் அடிமைகளாக மாறிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிரௌன் அவர்களுக்கு ஆட்சியாளனாக வர்றான். ஃபிரௌன் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியுமா எவ்வளோ பெரிய கொடுங்கோலனாக இருந்தான். அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி அது நீண்ட காலம் அவர்களுக்கு மத்தியில் இருந்து ஃபிரௌனுக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்து அவனோடு இருந்த மக்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. அப்படிங்கிறத விட அவன் என்ன செஞ்சுட்டான், நானே கடவுள் அப்படின்ட்டான். நானே கடவுள், சும்மா கடவுள் கிடையாது, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, எல்லாத்தையோட மேன்மையான கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சானா, பனு இஸ்ராயலுடைய கண்ணுக்கு முன்னாடியே வச்சு அந்த கடலில் அவனை மூழ்கடிச்சு காப்பிச்சான். இப்போ அதற்கு பிறகு இந்த மிஸ்ர் நாடு யாருக்கு சொந்தமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பனு இஸ்ராயலுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு. இப்போ இவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக மீண்டும் வந்துட்டாங்க. இப்போ அல்லாஹு தஆலா ஃபுல் பவரை கொடுத்துட்டாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொன்னால், உங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி அல்லாஹ் செஞ்சுருக்கிறான். உங்களுடைய பூர்வீக வீடு, பூர்வீக ஊர் எது அப்படின்னு சொன்னால் ஷாம் நகரம், அந்த பலஸ்தீன். அந்த ஷாம் நகரத்தை ஆது கூட்டத்தினுடைய சந்ததிகளில் இருந்தும் இருக்கக்கூடிய சிலர், அமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தினர், அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அவங்க ஆக்கியூபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அதை போய் அவங்கள்ட்ட மறுபடியும் மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போய் ஷாம் நகரத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. பக்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 12 பேர்த்தை செலக்ட் பண்ணுறாங்க. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 12 தலைவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. முதல்ல போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கும். எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே இது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை இன்றைக்கி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரை எந்த பக்கம் இழுத்து போடுறது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ என்னன்னா, போருக்கு முன்னாடி ஒரு மீட்டிங், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 12 பேர்த்தை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. 12 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பலஸ்தீன் அந்த ஊருக்கு முன்னாடி அந்த அமாலிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஆள், அந்த ஆது கூட்டம் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் ரொம்ப அபாரமான சக்தி மிக்கவர்கள். அவர்களுடைய உடலுடைய எடையும் சரி, உடலுடைய அந்த ஹைட்டும் சரி, அந்த உடல் அமைப்பும் சரி, ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நார்மலான மனிதர்களை விட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்துட்டான். அவர்களுடைய சந்ததிகள் தானே அந்த 12 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு ஆளை பார்த்து ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிச்சு. அந்த 12 பேர்த்த பார்த்துக்க, எதுக்கே வந்திருக்கீங்க நீங்களா அப்படின்னு. நாங்கள் போருக்காக வந்தோம். போருக்கு வந்திருக்கிறீங்களா? யாரோட போர் செய்கிறது? எங்களோட. உங்களோட போர், எங்களோட போர் சரி நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு செஞ்சார். 12 பேர்த்தை ஒரே ஆள் கட்டி தூக்கிட்டு போயிட்டார். நேரம் தூக்கி போய் அரசவையில் கொண்டு போய் வச்சுட்டார். வச்சு சொன்னாரா, அரசரே பாருங்கள், இவங்கெல்லாம் நம்மள்கிட்ட போர் செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களா, என்ன செய்யலாம் அப்படின்னு.
உடனே என்ன செய்ய, அரசர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டுறாரு, ஆலோசனை கமிட்டியை கூட்டுறாரு, என்ன செய்யலாம். சிலர் சொல்கிறாங்க நம்மளிடத்துல போர் செய்ய வந்திருக்கிறாங்க, இவங்களை முதல்ல வெட்டிடுவோம், இவங்களை கொலை செஞ்சிடுவோம். சிலர் சொன்னாங்க இல்லை இவங்களை தூக்கில் போடுவோம், சிலர் ஜெயிலில் போடலாம். கடைசியாக முடிவுக்கு வருது இவங்களை விடுதலை பண்ணிடலாம். விடுதலை பண்ணி என்ன செய்யணும், இவங்க நேராக போய் தன்னுடைய கூட்டுத்தாரர்களிடத்துல சொல்லணும் நாம் யார், நம்மளுடைய பவர் என்ன அப்படின்னு போய் சொல்லிட்டு வரட்டும். என்ன செய்கிறான்னா அந்த 12 பேர் ரிலீஸ் பண்ணி விட்டா தலைதெறிக்க ஓடி வர்றாங்க. வந்து சொன்னாங்க பனு இஸ்ராயல்கிட்ட, தயவு செஞ்சு போயிடாதீங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க, சாதாரண ஆளுக இல்லை அப்படின்னு அவங்கள பற்றி பயங்கரமாக பேசின உடனே எல்லாத்துக்கும் உள்ளத்தில் பயம் வந்துருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் தஆலா கிளம்பும் போதே நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான், உறுதி அளிச்சிருக்கிறான், நீங்கள் அவர்களோடு போரிட்டால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எங்கள் கண்ணுக்கு முன்னாடி எந்த கடலை இவங்க கடந்து வர்றாங்களோ, கிராஸ் பண்ணி வர்றாங்களோ, அதே கடலில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்த பிறகும் கூட இந்த மக்களுக்கு இன்னும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. அவங்க சொன்னாங்களா, இல்லை நாங்களாம் போர் செய்ய மாட்டோம். காலு இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன் வ இன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யக்ருஜூ மின்ஹா ஃபஇன் யக்ருஜூ மின்ஹா ஃபஇன்னா தாஃபிலூன். அவங்க சொன்னாங்களா, மூசா உள்ளே இருக்கிறது சாதாரண ஆளுக கிடையாது, பயங்கரமான ஆளுக, அவங்களோட போய் சண்டை போடுறதெல்லாம் ஆகவே ஆகாது, அவங்கள வெளியே வர சொல்லி நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா சொல்ல, நீ உள்ளே போனால் அவன் வெளியே வருவான் அப்படின்னு. நீ உள்ளே போனால் அவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வெளியே வந்தால் நாங்கள் உள்ளே போவோம். இன்னொரு சமயத்தில் சொன்னாங்க பேச்சுவார்த்தையிலேயே, அந்த வரப்புக ஃபகாத்திலா, நீயும் உன்னுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, இப்போ வேடிக்கை வாங்குறோம், ஜெயிச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்துடுறோம், ஜெயிச்சுட்டே என்ன செஞ்சிடறோம், நாங்கள் அப்படியே உள்ளே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் போர் செஞ்சே ஆகணுங்கிற அந்த கட்டாய நிலை வந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்களா, மூசா இதெல்லாம் ஆகாது, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், நாங்கள் ஊருக்கு எங்கே மிஸ்ர் நாட்டுக்கே நாங்கள் திரும்பி போகிறோம்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மீது ஒரு வேதனை இறக்குறார். அல்லாஹ்வுடைய ஒரு கோப பார்வை அவங்க மேலே வருது. என்ன தெரியுமா, அவர்கள் ஒரு மைதானத்தை கடந்து போகிறாங்க, ஒரு பெரிய பொட்டல் மைதானம். அந்த மைதானத்திற்கு தீ அப்படின்னு சொல்லுவாங்க. தீ அப்படிங்கிறது அந்த மைதானத்துடைய பெயர். அந்த மைதானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த மைதானத்துடைய மொத்த அளவே வெறும் 10 மைல் தான். சுற்றளவு என்ன எவ்வளோங்க, வெறும் 10 மைல். இப்போ இந்த 10 மைல் தூரத்தை இவங்க எத்தனை வருஷம் அதிகமாக கடந்தாங்க, 40 வருஷம் ஆச்சு. இந்த 10 மைல் தூரத்தை கடப்பதற்கு 40 வருடங்கள் ஆகும். எப்படி ஆச்சு, இவங்க மிஸ்ர் நாட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்புவாங்களாம். காலையிலிருந்து கிளம்பி நடந்து 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 மாலையான பிறகு ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, தங்கிட்டு மறுநாள் காலையில் மீண்டும் என்ன செய்யலாம், பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி காலையில் கண் விழிச்சு பார்த்தா நேற்று எங்கே கிளம்பணுமோ அதே இடத்துல நிற்கிறோம், எங்கே கிளம்பணுமோ அதே இடத்துல. எத்தனை நாள் நடந்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் நடந்து போகிறாரு என்னன்னா, சாயந்தரம் வந்துடுது, ஒரு இடம் போயிருக்கிறாங்க, தூங்குறாங்க, முடிச்சு பார்த்தா அதே இடம். இப்படியே நடக்கும், இப்படியே நடக்கும் 40 வருடங்கள். நினைவுக்கல்லாமை நல்ல யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். சுற்றி எந்த ஜெயிலுக்கான எந்த சோறும் இல்லை, போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கிடையாது. நீ எங்கே தப்பிச்சு ஓடுறே ஓடி, நீ போர் செய்யாமல் தப்பிக்கிறான் தானே பார்த்தா, நீ எங்கே ஓடுறே ஓடிக்கோ அப்படின்ட்டு. ஆனால் எங்கேயுமே ஓட முடியும். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, அப்படி பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய அந்த ஒரு வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்திங்கிறது இதுதான். மனுஷன் எப்படியாவது தப்பிச்சிடலாம், அல்லாஹ்ட்ட இருந்து எப்படியாவது நல்ல அமல்கள் செய்யாமல் அப்படியே கழிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சா எங்காவது அல்லாஹ் தஆலா கொண்டு சிக்க வைப்பான், தப்பிக்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. இப்போ என்ன செய்கிறாங்க, இப்படி 40 வருடம் அப்படி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இந்த 40 வருடத்துக்கு இடையில முதல்ல அவங்களில் இருக்கக்கூடிய நபி ஹரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு 1.5 வருஷம் கழித்து ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து யூஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை நபியாக தெரிவு செய்கிறார். அவங்க நபியாக ஆகிட்டாங்க.
40 வருஷம் நடந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ புரிஞ்சிருச்சு, ஆஹா என்னது போர் செய்யாமல் நமக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. இப்போ யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையில் மீண்டும் என்ன செய்கிறாங்க சொந்த பலஸ்தீனுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஜிஹாது செஞ்சு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முதலே இது செஞ்சுருக்கோம், முதலே என்ன செஞ்சுருக்கலாம், இது செஞ்சுருக்கலாம். பொதுவாகவே என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் புரியுது கிடையாது, எங்காவது பட்டாதான் திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்குது. இந்த வரலாறுகள் அதைத்தான் நம்ம காட்டுது. அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு வந்துச்சா உங்களுடைய அறிவை யோசிக்காதீங்க, உங்களுடைய எதையுமே யோசிக்காதீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. அங்கே அல்லாஹ் தஆலா வெற்றியினுடைய வாசல்களை நமக்கு திறந்து கொடுக்கும். நம்மளுடைய நோன்பாகட்டும், நம்முடைய தொழுகையாகட்டும், நம்முடைய இன்ன பிற அமல்களாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லாத்துலேயும் நாம் பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கட்டளையை மட்டும் செயல்படுத்தணும். கண்டிப்பாக அதில் நஷ்டம் ஏற்படாது, அதில் லாபத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.